அடுத்த இரண்டாவது சுற்றில் தாத்தா பாட்டியே என்று பேசுவதற்கு ஹரிகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாத்தா பாட்டி. இன்றைய நவீன சூழலில் குடும்ப ஒற்றுமைக்கு தாத்தா பாட்டிகள் காலமாக பண்பாட்டின் காவலர்களாக உணர்வு பூர்வமான ஆதரவு தருபவர்களாக விளங்குகின்றனர். அவர்கள் கதைகள் மூலம் பாரம்பரியத்தை புகட்டி பேர பிள்ளைகளுக்கு நிபந்தனையற்ற அன்பையும் வழிகாட்டுதலையும் வழங்கி தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்பை பலப்படுத்தி குடும்பத்தின் வேர்களை பாதுகாத்து அனைவரையும் இணைக்கும் மையமாக செயல்படுகிறார்கள். தாத்தா பாட்டிகள் தங்கள் அனுபவங்களால் குடும்பத்தின் வரலாறு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை பேர பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள். பெற்றோரை போல தாத்தா பாட்டிகள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பேர பிள்ளைகளுக்கு அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தருகின்றார்கள். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை கண்டு வாழ்ந்து வந்தவர்கள் என்பதால் அவர்களை வழங்கும் அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை, பாட்டி இருந்தால் பயம் இல்லை. மொத்த அனுபவத்தின் வழிகாட்டி தாத்தா பாட்டி என்பதை கூறி விடைபெறுகிறேன். தலைமுறையின் பிணைப்பு தாத்தா பாட்டிகள். தலைமுறைகளை இணைக்கின்ற சக்தி தாத்தா பாட்டிக்கு உண்டுங்கிறாங்க. தாத்தாவை போலதான் பேரன். பேரன் வந்து யார் மாதிரி இருப்பாங்கன்னா தாத்தா மாதிரி தான் இருப்பானா, அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. தாத்தாவுக்கு என்ன குணமோ அதுதான் பேரனுக்கு வரும். பெயரன் பெயரை உடையவன். பெயரன் அப்படின்னு சொன்னா பெயரை உடையவன். இந்த நகரத்தார்கள் பகுதியில் இருக்கிறதுனால இந்த நகரத்தார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை மட்டுமல்ல, 10 20 தலைமுறைகளுக்கு மேல உள்ளவர்களுக்கு படைப்புன்னு போட்டு கும்பிடுவாங்க. படைப்புன்னு போட்டு கும்பிடுவாங்க. நீங்க 4 தலைமுறையா வெளியில அந்த இதெல்லாம் காட்டியிருக்கீங்க. அவங்க வருஷம் பூரா இருக்கக்கூடிய தலைமுறையை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு படைப்புன்னு போடுவாங்க. அவங்க பிள்ளைகளை கேட்டா அவங்க அதுக்குதான் பழனியப்பன், முத்தப்பன் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தாத்தாவுடைய பேரை பேரனுக்கு வைக்கிறதுனால பெயரன், தாத்தா பாட்டியுடைய பெயரை பேத்திக்கு வைக்கிறதுனால பெயர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தலைமுறை இணைப்பு என்று இந்த பிள்ளை வந்து சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி குடும்பத்தின் நாடியிலே தாத்தா பாட்டி. அவங்க ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்களா என்பதை சிந்திப்போம். அந்த வகையில் ஹரிகரன் அவர்களுக்கு இந்த மேடை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு